அவசரமா பல்பித்ரா பலாபல் அவகிட்ட சொல்லணும். என்னடா பல்பித்ரா பலாபல்? பல்பித்ரா பலாபல்ல ஏடா இங்கிலீஷ் அது? அத பத்தி தெரிஞ்சுக்குவான். இந்த பக்கம் வா. எங்க வா, நீ அவுட்ரா. ஆமாமா, இவங்க தாத்தா மேஜர் நாராயணமூர்த்தி நானும் சின்ன வயசுல இருந்து, அதாவது எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்ச காலத்துல இருந்து உயிர் தோழர்கள். இப்போ நீங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டவங்க, ஒரே பாயில படுத்து தூங்கினவங்க, ஒரே சுருட்ட சேர்ந்து புடிச்சவங்க. காக்கா கடி. இங்க வருமா, நம்ம ஊரு ஸ்ரீராமநவமி திருவிழாவை பாக்குறதுக்காக இவங்க தாத்தா இவளை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. பட்டணத்து பொண்ணு நல்லபடியா பாத்துக்கணும். வெளிய பஞ்சாயத்து ஆளுங்க வெயிட் பண்றாங்க, போய் பாத்துட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. அப்பா இங்க பாரு, இனிமே நீ என்ன வாங்க போங்கன்னு இங்க போட்டு கூப்பிட கூடாது, சிந்துடு தான் கூப்பிடணும். சரி, அப்படின்னா நீயும் என்ன உஷான்னு கூப்பிடணும். உஷா? நல்லா இருக்கு, பேரு ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தியா வேடிக்கைய? டவுன்ல பிறந்து டவுன்ல விழுந்தனா இந்த ஊருக்கு வந்து இந்த வீட்டுல நுழைஞ்ச 5 நிமிஷத்துலயே உனக்கு உயிர் தோழி ஆயிட்ட. நீயும் என்ன உயிர் தோழியா மனசார ஏத்துக்கிட்ட. போன ஜென்மத்துல நாம அக்கா தங்கச்சியா பிறந்திருப்போம்னு நினைக்கிறேன் உஷா. அது உண்மைதான் சிந்து, இத நான் நினைச்சே பாக்கல. ஆமா, இந்த ஊரை பத்தி எதையும் நீ சொல்ல மாட்டியா? ஏன் சொல்ல மாட்டேன்? இந்த ஊர் புறா கொய்யா தோப்பு, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, மாந்தோப்பு, முந்திரி தோப்புன்னு எக்கச்சக்கமா இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பழத்தோப்பு தான். ஆமா, நான் இங்க பேசிட்டே இருக்கேன், நீ ஏன் ஜன்னல் வழியா வெளியே பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, இந்த ஜன்னல் வழியா பாக்குறப்ப ஊரு ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இந்த ஊர்ல நல்லா ஃப்ளூட் வாசிக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? ஃப்ளூட்டா? அதெல்லாம் வாசிக்கிறவங்க யாரும் இல்ல, ஆனா டேப் வாசிக்கிற ஹீரோ மட்டும் இருக்காரு. டேப் வாசிக்கிற ஹீரோவா? உஷா, தலை ரொம்ப வலிக்குது, ஒரு கப் காஃபி போட்டு தரியா? ஐயோ, நான் மறந்து போயிட்டேன், கொஞ்சம் போட்டு எடுத்து வரேன். நம்ம வெள்ளப்பக்கு சனையா இருந்துச்சு இல்லீங்களா, அந்த விடிய காத்தால ஒரு காலக்கண்ணு போட்டுருக்கு. என்ன விட்டுட்டு தனியா இங்க வந்து ஒளிஞ்சிருக்கீங்களா? அதனால நானே உங்களை தேடிட்டு இங்க வந்துட்டேன். நம்ம விஷயத்தை இந்த வீட்டுல யார்கிட்டயும் தெரிஞ்சிடாதீங்க. காஃபில சக்கரை கொஞ்சமா போட்டுமா, அதிகமா போட்டுமா? ரைட் ரைட், ஒரு விஷயத்தை கொட்டு. சாயந்தரம் ஆத்தங்கருக்கு வந்துருங்க, அங்க எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம். நீ காஃபி குடிச்சிட்டே இரு, நான் குடிக்க தண்ணி எடுத்து வைக்கிறேன். சரி. சிந்து, உனக்கு தண்ணி சூடா வைக்கிறதா வெத வெத வைக்கிறதா? ராமு, நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? ஐயோ, எங்க சொந்தக்கார பொண்ணு வந்திருக்கா, பார்த்தா தப்பா நினைச்சுக்குவா. நம்ம 2 பேரும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா இப்ப நல்லது. என்னாச்சு உனக்கு? நீ எப்ப முத்த பைத்தியம்? இப்ப இது போதும். கடவுளே 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 கடவுளே. பாசே கோவிந்தா, பாசே கோவிந்தா, பாசே கோவிந்தா. பாசே, நேத்து உஷா வீட்ல இருந்து வந்ததுல இருந்து கருப்பூட்டிய தின்ன காக்கா மாதிரியா உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஒருவேளை அவங்க வீட்டு பிளக்ல விரல கிரல விட்டுட்டியா? அதை விட அதிகமா நடந்துச்சு. நான் உஷா வீட்டுல அடி வச்சதும் புத்துல இருந்து பாயிர பாம்பு மாதிரி அந்த பட்டணத்து பொண்ணு என் மேல தபால விழுந்து தோள அமுக்கி ஓரமா தள்ளிக்கிட்டு போய் டாப்பா 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 டபடபடபடபான்னு முத்தத்தால என்ன குளிப்பாட்டிட்டா. நிஜம்தானா? முன்ன பின்ன தெரியாதவனுக்கு அத்தனை முத்தம் எப்படி கொடுத்தா பாசு? அடைச்சி கீர்க்க முத்தாட்ட இருக்க ராமுக்கு முத்தம் கொடுக்க முன்ன பின்ன தெரியணுமா என்ன? அவன் பெரிய மன்மத குஞ்சிரா. ஆமா, இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. அந்த பட்டணத்து பொண்ணு படா கில்லாடி. முன்ன பின்ன தெரியாதவங்களை அறிமுகம் பண்ணிக்கிட்டு தெரியாதவங்களை கூட தெரிஞ்சவங்க மாதிரி ஓவரா நடிச்சு சுருட்டி கக்கத்துல வச்சுக்குவாளாம். அப்படி இல்லன்னா கோகனட் மரமாட்டா இருக்கிற என்னையே லக்கேஜ் எடுக்க வைப்பாளா? அவளை கட்டெரும்புக்கு அடிக்க. ஏண்டா, நீ சொல்றது உண்மைதானே? இங்க பாரு, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உண்மை சொல்லுவேன். அது இதான் வர்றேன். இதான் அந்த பட்டத்து பொண்ணு விவகாரம். பண்ணு மாதிரி இருக்கிற அந்த பொண்ணுக்கு நம்ம மண்ணோட பவர் ஏன்னு காமிக்கிற. டே ஜால்ரா பாசே, நீ போய் பம்பு செட்டு கிட்ட அந்த பட்டணத்து பொண்ண வர சொல்லு. அவ வந்ததும் அவ சங்கதி ஜஜ்ஜரே பஜ்ஜர பஜ்ஜரே. ஓகே பாசே, இப்பவே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். பட்டணத்து பட்டி பல்பித்ரா பலாபலே பால் பாப்பரே பல்பித்ரா கலா பித்தர். பட்டணத்து பொண்ணு, ராமுவால உன்னோட வீட்டுல பேச முடியலையா? நீ இப்ப பம்பு செட்டுக்கிட்டு வந்தா எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம்னு சொன்னா. சீக்கிரம் வந்துரு.
சொல்லாம சிங்கிள் பத்தினி விரதன்னு சொன்னியே உன் வீட்டுக்கு வந்த பட்டணத்து பொண்ணு உனக்கு தெரியாமலே பம்பு சட்டுக்கிட்ட டாவடிக்கிறான். வேணும்னா போய் பாரு. அது நிஜமா இருந்தா அவனை உதைச்சு தள்ளு, என்ன நினைச்சு கொள்ளு. அதுக்கப்புறம் பூல் கிளே ஹே குல்ஷன் குல்ஷன் பூல்லவர் காண்டி பூல்லவர் பத்தர் காற்றவல்லே. நல்லா ஆக்கர் வச்சுட்ட ரெண்டு பேருக்கும் மத்தியில. விட்டா பாரு அற தள்ளுது அங்க நுர, மேல போற வர வாயில வெத்தல கரை, எனக்கு அவன் முறை. அந்த பட்டணத்து பொண்ணு வந்துருவாங்கறியா? அந்த பொண்ணு வந்துகிட்டு இருக்கா. வரட்டும் வரட்டும், இனி அவ கதை ஜஜ்ஜர ஜஜ்ஜரே பஜ்ஜர பஜ்ஜரே. அதோ வந்துட்டா. டேய் வாங்க பாலாம். வாடி அத்திரி பச்சை மதுரமல்லு. இந்த ராமன் கிட்ட உன் பவுச காட்டினா முட்டி பேர்ந்து போயிடும். ராஜு, என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல, ரொம்ப பயந்து போயிட்டேன். உன்ன அடையாளம் தெரியாம போயிடுமா? உன்ன மறந்துடுவேனா? எனக்கு தெரியும் ராஜு, உங்களால என்ன மறக்க முடியாது. அந்த அருளால நம்ம மறுபடியும் ஒண்ணா சேர்ந்துட்டோம். I'm really so happy, Raju. I love you, Raju. I love you very much. I love you. Yeah, I also the love, you love, I love, you the Kobe Express, I the YK Express. So no, the English pictures, the touring tickets, the black tickets, the cats, the fights, and the actions of the beautiful skies. The color maram, the color realize, cool drinks, the Pepsi Cola, the Coca-Cola. அந்த இங்கிலீஷ் என்னது? காப்பி எடுத்தான், எனக்கு தான் சொந்தம். வாய் மூடு. நீ என்ன பெரிய ஜாக்சன் துரையா? பகல் எகிரி போய் ஜாக்கிரதை. செகண்ட் கான்டினென்டல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்து காற்றவளை கலகண்ட சீக்கிரத்தை தூ. பிச்சாக்கா பச்சாக்கா பச்சாக்கா. See the scene. The chili chicken, the fried rice, the noodles, the mutton. मैंने प्यार किया. அதனால தான் சொல்றேன், அவனை விட்டுட்டு நீ ஏன் பிச்சாக்கா மச்சாக்கா வாயிடு. ஐயோ, everybody up love love love. நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை ராஜு. நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. ராஜு எங்க? ராஜு இல்ல கீஜு இல்ல, என் டேப்பு கீழே போகுது. ஐயோ ஐயோ ஐயோ, என்னது சிந்து? உன்னை திடீர்னு தண்ணிக்குள்ள தள்ளிட்டு போயிட்டான். அதான் எனக்கும் தெரியல. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தா, உன்னை கட்டி பிடிச்சான், தட்டு பத்தி இங்கிலீஷ்ல பேசினான். அந்த தர்மலிங்கத்தோட பொண்ணு உஷாவை பார்த்ததும் சட்டனை ஏன் தண்ணிக்குள்ள தள்ளிட்டு போனா? இப்ப பார்த்தா அவன் 2 பொண்ணுங்களுக்கு மத்தியில ஜூட்டு